tuberculosis of the breast. ஸோ பிரெஸ்டோட டியூபர்குலோசிஸ் வந்துட்டு விச் இஸ் கம்பேரிட்டிவ்லி அந்தளவுக்கு வந்துட்டு காமன் வந்துட்டு கிடையாது. லைக் பல்மனரி டியூபர்குலோசிஸ் ரொம்பவே காமனு, இன்டெஸ்டைனல் டியூபர்குலோசிஸ் ரொம்பவே காமன். ஆனால் பிரெஸ்ட்டில் வந்துட்டு டிபி வந்துட்டு வரதுங்கிறது கொஞ்சம் ரேர் தான். அண்ட் இட்ஸ் யூஸ்வலி வந்துட்டு அசோசியேட்டட் வித் வந்து ஆக்டிவாக அவங்களுக்கு வந்து பல்மனரி டிபியும் வந்துட்டு இருக்கும். பல்னரி டிபி இருக்கும்போது தான் வரும். டியூபர்குலோசிஸ் இல்லாட்டினா வந்துட்டு டியூபர்குலோசிஸ் சர்விக்கல் லிம்ஃபடினைட்டிஸோட சேர்ந்து வந்துட்டு வரும். டியூபர்குலோசிஸ் ஆஃப் த பிரெஸ்ட் வந்துட்டு அக்கர் மோர் ஆஃபன் இன் பாரஸ் உமன். லைக் பாரஸ் உமன்னா வந்துட்டு லைக் தே ஹவ் ப்ரொடியூஸ் வந்துட்டு ஆஸ்ப்ரிங், லைக் ஹூ ஹவ் கிவன் பர்த் உமனில் அவங்களுக்கு வந்துட்டு இது காமனாக வந்துட்டு இருக்கும். யூஸ்வலி ப்ரெசன்ஸ் வித் ஸோ இந்த டியூபர்குலோஸ் பிரெஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்கும், மல்டிப்புளாக வந்துட்டு க்ரோனிக் ஆப்சஸஸ் வந்துட்டு இருக்கும். நிறையா ஆப்சஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டிபினால் க்ரோனிக் ஆப்சஸஸ் நிறையா இருக்கும். அண்ட் they also discharge. ஸோ வித் தட் சைனஸஸோடு இருக்கும். அண்ட் டிப்பிக்கலாக ப்ளூஷ் அட்டனுவேட்டட் அப்பியரன்ஸ் ஆஃப் த சரௌண்டிங் ஸ்கின். ஓகே, ஸோ சுற்றியில் வந்துட்டு ப்ளூஷாக அப்பியரன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? த டயக்னோசிஸ் இஸ் எப்படி வந்துட்டு டயக்னோஸ் பண்ணுவோம், பாக்டீரியாலஜிக்கலாக ஸோ ஆசிட் ஃபஸ்ட் ஸ்டெயினிங் அண்ட் ஹிஸ்டாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சு கண்டுபிடிப்போம். ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஆன்டி டியூபர்குலோஸ் கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹீலிங் இஸ் யூஸ்வலி ஆல்தோ ஆஃபன் லைக் டிலே ஆகிதான் வந்துட்டு ஆகும். அண்ட் மாஸ்டெக்டமி ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு பேஷண்ட்ஸ் வித் வந்துட்டு ரெசிடியூலாக இன்ஃபெக்ஷன் இருக்கவங்கள மட்டும்தான் டியூபர்குலோஸ் பிரெஸ்ட்டுக்கு வந்துட்டு மாஸ்டெக்டமி வந்துட்டு பண்ணும். இல்லாட்டினா வந்துட்டு தேவை கிடையாது. வாட் இஸ் த சர்ஜரி, மாஸ்டெக்டமி, இல்லாட்டினா ஆன்டி டியூபர்குலோஸ் ட்ரக்ஸு வந்துட்டு இட் வில் பி ஓகே. அடுத்தது ஆக்டினோமைகோசிஸ். ஆக்டினோமைகோசிஸ்ங்கிறது ஆஃப் த பிரெஸ்ட் இஸ் ரேரஸ்ட். லைக் டிபியோடைய வந்துட்டு ரேராக இருக்கும். த லீஷன்ஸ் ப்ரெசன்ட் வித் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபேஷியோ சர்விக்கல் ஆக்டினோமைசிஸ். ஸோ ஆக்டினோமைசிஸ் ஆஃப் த பிரெஸ்ட் வந்துட்டு பிரெஸ்ட்டோட ஆக்டினோமைசிஸோட நின்றாது, ஃபேஷியோ சர்விக்கல் ஆக்டினோமைசிஸோட வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு வரும். ஓகேவா? அடுத்தது மாண்டோஸ் டிசீஸ். மாண்டோஸ் டிசீஸ்னால் வந்துட்டு என்னது போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மாண்டோஸ் டிசீஸ் இஸ் அ த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் ஆஃப் த சூப்பர்ஃபிஷியலாக இருக்கக்கூடிய வெயின்ஸ் ஆன் த பிரெஸ்ட்டோட த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ். ஸோ இதான் வந்துட்டு வெயின்ஸ்னால் அந்த வெயின்ஸோட த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் தான் மாண்டோஸ் டிசீஸ். அண்ட் ஆன்டீரியர் செஸ்ட் வால்லையும் நடக்கும். ஆல்தோ இட் மே ஆல்சோ அக்கர் இருந்தால் ஆம்லேயே இருக்கலாம். ஸோ எங்கே இருக்கலாம், பிரெஸ்ட்டு, செஸ்ட் வாலு, அப்புறம் ஆம், சூப்பர்ஃபிஷியல் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஜுரியும் இல்லை அண்ட் இன்ஃபெக்ஷனும் இல்லைனா ஸோ எதனால் அந்த த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் வந்துட்டு வரல. த காசஸ் ஆஃப் த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் லைக் தட் ஆஃப் ஸ்பான்டேனியஸாக வர த்ரோம்போஃப்ளெபைட்டிஸ் வந்துட்டு சைடிஸ் வந்துட்டு எதனால் வருதுன்னு இல்லாமல் லைக் சில டைம் நடக்கல. த பேத்தோஜெனிக் ஃபீச்சர் இஸ் த த்ரோம்போஸ் தான் இருக்கக்கூடிய சப்குட்டேனியஸ் கார்ட், லைக் த்ரோம்போஸ் தான் இருக்கக்கூடிய வெசல் வந்துட்டு யூஸ்வலி வந்துட்டு அட்டாச் டு த ஸ்கின்னுக்கு வந்துட்டு அட்டாச் வந்துட்டு ஆகியிருக்கும். பாருங்களேன், இதான் வந்துட்டு மாண்டோஸ் டிசீஸ். ஸோ அந்த த்ரோம்போஸாக இருக்கக்கூடிய கார்டு வந்துட்டு அட்டாச் டு த ஸ்கின்னு. பாருங்க, ஸோ வந்து இந்த ஸ்கின் ஓவர் த பிரெஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கின்னை வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படின்னா பை ரைசிங் த ஆர்ம் அண்ட் நேரோ அண்ட் அ ஷாலோ சப்குட்டேனியஸ் குரூப். பாருங்களேன், இட் இஸ் நேரோவாக இருக்குது, ஷாலோவாக இருக்குது. சப்குட்டேனியஸ் குரூப் அலாங் த கார்டு வந்துட்டு பிகம்ஸ் அப்பேரண்ட்டாக வந்துட்டு தெரியும். த டிஃப்ரெண்ட் டயக்னோசிஸ் இஸ் இது தவிர வேறு என்ன இருக்கலாம், மேபி வந்துட்டு லிம்ஃபேட்டிக் பெர்மியேஷனாக இருக்கலாம் ஃப்ரம் வந்து அக்கல் கார்சினோமா ஆஃப் த பிரெஸ்ட். மேபி திஸ் இஸ் ஆல் ஆர் த கார்ட்ஸு. லைக் இது பண்ணும்போது குரூப் தெரியும், கையெல்லாம் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணும்போது. ஸோ இது தவிர வேறு என்ன டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸாக இருக்கலாம், லைக் லிம்ஃபேட்டிக்ஸ் வந்துட்டு பெர்மியேஷன் வந்துட்டு ஃப்ரம் அக்கல் கார்சினோமா ஆஃப் த பிரெஸ்ட்னால இருக்கலாம். ஒன்லி ட்ரீட்மெண்ட் இஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் ஆர்ம் மூமெண்ட்ஸ் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் வந்துட்டு பண்ணணும். த கண்டிஷன் யூஸ்வலி சப்சைட்ஸ் வித் இந்த ஃபியூ மந்த்ஸ் எடுக்கும். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு சரியாயிடும் வித்தவுட் ரிகரன்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன் ஆர் டிஃபார்மிட்டி எதுவுமே இல்லாமல் சரியாயிரும். தெர் ஆர் கேசஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் மாண்டோஸ் டிசீஸ் பீங் அசோசியேட் வித் சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் வந்துட்டு பட் மேபி லைக் இந்த மாண்டோஸ் டிசீஸ்னால கூட வந்துட்டு மெலிக்னன்சி வரலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆல் த கோஇன்சிடென்டல் மெலிக்னன்சி வந்துட்டு கோஇன்சிடென்டலாக வர்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகம். அடுத்தது இந்த டிசீஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன இருக்குது, நார்மலாக இருக்கக்கூடிய டக்ட் வந்துட்டு இந்த மாதிரி டைலேட் ஆகி கிளாக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன டிசீஸ், டக்டல் எக்டேஷியா.
டக்டல் எக்டேஷியா இல்லாட்டினா வந்துட்டு பெரிடக்டல் மாஸ்டைட்டிஸ். திஸ் இஸ் அ டைலட்டேஷன் ஆஃப் த பிரெஸ்டோட டக்ட்ஸு விச் இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் பெரிடக்டலாக வந்துட்டு இன்ஃப்ளமேஷனோட. லைக் ஒரு டக்ட் இருக்குது, அந்த டக்ட்டு வந்துட்டு இப்படி டைலேட் ஆயிடுது, அண்ட் அதை சுற்றி வந்துட்டு ஃபுல்லாக வந்து மாஸ்டைட்டிஸ் வந்துட்டு இருக்குது. இந்த பேத்தோஜெனிசிஸ் இது எதனால் வருது, லைக் எதனால் ஒரு டக்ட்டை சுற்றி வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த டக்ட்டு வந்துட்டு விரியுதில்ல. அதுக்கு முன்னாடி தப்பாங்க மாண்டர்ஸ் டிசீஸ் இஸ் எவிடென்ட் இன் த லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ரைட் பிரெஸ்ட். ஓகே, ஸோ அப்ஸ்கியூர் அண்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு சர்டன்லி நாட் யூனிஃபார்ம் இன் ஆல் கேசஸ். ஸோ எதனால் பெரிடக்டல் மாஸ்டைட்டிஸ் வருதுங்கிறது லைக் நமக்கு ரீசனும் தெரியாது, லைக் அது ஒவ்வொருத்தவங்களுக்கு வேரி ஆகும். ஆல்தோ த டிசீசஸ் வந்துட்டு இஸ் மச் மோர் காமன் இன் ஸ்மோக்கர்ஸில் வந்துட்டு இஸ் மச் மோர் காமனாக வந்துட்டு இருக்குது. The classical description of the pathogenesis of the ductal ectasia assesses the first stage in the disorder is a dilatation in one or more of the larger lactiferous cycle which fills with a stagnant brown or green secretion நால fill ஆயிரும். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இதுதான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் த டிஸார்டர் வந்துட்டு ஸோ டைலேட்டேஷன் இன் ஒன் ஆர் மோர் ஆஃப் த லார்ஜர் ஆக்டிஃபரஸ் டக்ட் வந்துட்டு டைலேட் வந்துட்டு ஆயிடுது. அதனால் என்ன ஆகிடுதுங்க பாருங்கள், ஸோ செக்ரீஷன்ஸ் வந்துட்டு ஃபில் ஆயிடுது. ஓகேங்களா, செக்ரீஷன்ஸ் வந்து ஃபில் ஆயிடுது. திஸ் மேபி இது வந்துட்டு ஒரு டிஸ்சார்ஜாக வந்துட்டு வரலாம். These fluids then set up an irritant reaction in the surrounding tissue-ல லைக் இது ஃபில் ஆகிறனாட்டி இது வந்துட்டு ஒரு மாதிரி சரௌண்டிங் டிஷ்யூஸில் ரியாக்ஷன் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணலாம், லீடிங் டு பெரிடக்டல் மாஸ்டைட்டிஸ் ஆர் ஈவன் வந்துட்டு ஆப்சஸ் ஃபார்மேஷன் இல்லாட்டினா ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன் ஆகி ஃபிஸ்டுலா கூட வந்துட்டு வந்துட்டு விடலாம். சப்அரியுலர் ஆப்சஸ் ஃபார்மேஷன் இன்னும் டக்டல் எக்டேஷியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், ஒரு லார்ஜர் டக்டில் வந்துட்டு there is என்ன சொல்கிறது டைலேட் ஆகி உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு கலெக்ஷன் வந்துட்டு ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. கரெக்டாக உள்ளே ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ். ஸோ இது என்ன பண்ணும், பக்கத்தில் ஃபுல்லாக இன்ஃப்ளமேஷன் வந்துட்டு வர வைக்கும். பக்கத்தில் ஃபுல்லாக இன்ஃப்ளமேஷன்ஸை வந்துட்டு வர வைக்கும். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் வர வச்சனால பெரிடக்டலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து லைக் ஆப்சஸ்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகிச்சிரும். ஸோ இது ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஆப்சஸ் தான். ஓகேங்களா, லாக்டிஃபரஸ் டக்டில் உருவான ஒரு ஆப்சஸ். அண்ட் இது சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன் கூட எல்லாம் காஸ் பண்ணும். பாருங்களேன், மேமரி ஃபிஸ்டுலா ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் வந்துட்டு குரோனிக்காக இருக்கக்கூடிய சப் அரியோலர் ஆப்சஸ். அரியோலா இருக்குது, அந்த அரியோலாக்குள்ளே இருக்கிற ஆப்சஸ்னால இருக்கிறனாட்டி ஒரு ஃபிஸ்டுலா வந்துட்டு உருவாயிருக்கு. ஓகேங்களா, in some casesல fistula form. In some cases a chronic இருக்கக்கூடிய indurated mass forms beneath the areola which mimics a carcinoma வாட்ட வந்துட்டு மிமிக். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம 2 கேஸ் வந்துட்டு கார்சினோமா மிமிக் பண்ணுறது பார்த்துருக்கோம். கரெக்டாக, ஒன்று வந்து இட் வாஸ் டியூபர்குலஸ் மாஸ்டைட்டிஸா இல்லை, இது குரோனிக் இன்ட்ராமெமரி ஆப்சஸ். ஸோ அதுவும் வந்துட்டு கார்சினோமாவை மிமிக் பண்ணுச்சு. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு குரோனிக்காக உங்களுக்கு வந்துட்டு அந்த பெரிடக்டல் மாஸ்டைட்டிஸ்னால ஒரு இன்டியூரேட்டட் மாஸ் வந்துட்டு இது ஃபார்ம் பண்ணலாம். ஸோ தட் வில் ஆல்சோ மிமிக் கார்சினோமா. ஓகே, ஃபைப்ரோசிஸ் ஈவென்ச்சுவலி வந்துட்டு டெவலப் ஆகும். which may cause வந்துட்டு ஸ்லிட் லைக் வந்துட்டு நிப்பிள் ரிட்ராக்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கரெக்டாக, லைக் ஸ்லிட் லைக் நிப்பிள் ரிட்ராக்ஷன் வந்து டக்டல் எக்டேஷியா அண்ட் பெரிடக்டல் மாஸ்டைட்டிஸில் இருக்கும். எதனால் ஃபைப்ரோசிஸ்னால வந்துட்டு வருது. ஓகே, இது தவிர வந்துட்டு இன்னொரு தியரி என்னென்னு, ஸோ முதல் படித்த தியரி படி ஃபஸ்ட்டு டக்டல் வந்துட்டு உங்களுக்கு எக்டேஷன் நடக்கும். ஸோ டக்டல் டைலேட்டேஷன் நடக்கும், அதில் வந்துட்டு செக்ரீஷன்ஸ்லாம் ஸ்டாக்னெண்ட் ஆகிறனாட்டி தான் சுற்றியில் இன்ஃப்ளமேஷன் ஆகும்னு நம்ம படித்தோம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் தியரி படி சஜஸ்ட் தட் பெரிடக்டல் இன்ஃப்ளமேஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக நடக்கும். அண்ட் இண்டீட் anaerobic bacteria infection is found in some cases. A marked association between வந்துட்டு recurrent பெரிடக்டல் இன்ஃப்ளமேஷன் and smoking has been demonstrated. This was thought by some to வந்துட்டு indicate that arteriopathy is a contributing factor in it. ஓகே, ஸோ அதனால மேபி லைக் ஆர்டரிஸ் அஃபெக்ட் ஆகிறது தான் அது ஒரு ரீசனாக இருக்கலாம். மாதிரி அதர்ஸ் பிலீவ் தட் த ஸ்மோக்கிங் இன்க்ரீசஸ் த வைரலன்ஸ் ஆஃப் த கமன்சல் பாக்டீரியாவோட வைரலன்ஸை மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு லைக் நிறைய தியரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் செகண்ட் என்ன தியரி படித்தோம், மேபி இந்த இன்ஃப்ளமேஷன் தான் ஃபஸ்ட் நடக்குது, அதனால உங்களுக்கு டக்டல் அந்த மாதிரி படித்தோம். அடுத்து வந்துட்டு ஸ்மோக்கிங்க்கு ஏதோ அசோசியேஷன் இருக்குது. ஸ்மோக்கிங் இஸ்
காசிங் ஆர்டீரியோபதி, அதனால வந்துட்டு இது வருது. இன்னொரு தியரி வந்துட்டு ஸ்மோக்கிங் வந்துட்டு பாக்டீரியா வந்து அந்த மாதிரி. இட் இஸ் சர்டன் கிளியர் தட் செசேஷன் ஆஃப் ஆனால் ஸ்மோக்கிங் நிறுத்திட்டோம் அப்படின்னா சான்சஸ் ஆஃப் லாங் டேர்ம் கியூரை வந்துட்டு அதிகப்படுத்தலாம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸும் என்ன இருக்கலாம்? நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருக்கும். நிப்பிள் டிஸ்சார்ஜ் ஆஃப் எனி கலர், ஆனால் க்ரீன் கலர் வந்துட்டு இஸ் மோர் காமன். சப்பரியோலராக மாஸ் இருக்கலாம் டியூ டு த டக்டல் எக்டேஷா, அந்த ஃபார்ம் ஆகிற ஆப்சஸ்னால சப்பரியோலர் மாஸ் இருக்கலாம், ஆப்சஸ் இருக்கலாம், மேமரி டக்டல் ஃபிஸ்டுலா ஒரு நிப்பிள் ரிட்ராக்ஷன் அது மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ். ஸோ என்னென்னா க்ரீன் கலர் செக்ரீஷன்ஸ், எனி கலர் பட் க்ரீன் இஸ் மோர் காமன். சப்பரியோலர் மாஸு ஆப்சஸ்ஸு, மேமரி டக்டல் ஃபிஸ்டுலா அண்ட் நிப்பிள் ரிட்ராக்ஷன். ட்ரீட்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணுவோம்? இன் கேஸ் ஆஃப் அ மாஸோ இல்லை நிப்பிள் ரிட்ராக்ஷன் இருக்குன்னா கார்சினோமா மஸ்ட் பி எக்ஸ்க்ளூடட் பை அப்டெய்னிங். ஓகே, ஸோ நிப்பிள் ரிட்ராக்ஷன் இருக்குது, ஸோ என்ன தான் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஓகே இது வந்துட்டு ஸ்லிட் லைட் ரிட்ராக்ஷன் தான் அந்த மாதிரி இருந்தால் கூட டு கன்ஃபார்ம் கார்சினோமா வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் டு டூ அ மேமோகிராஃபி ஒரு மேமோகிராம் அண்ட் நெகட்டிவ் சைட்டாலஜி நம்மளுக்கு வந்துட்டு வரணும், ஒரு ஹிஸ்டாலஜி. எனி சஸ்பிஷன் ரிமைன்ஸ் த மாஸ் வந்துட்டு இருந்துச்சு, லைக் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும்னா மாஸ் எக்ஸசைஸ் வந்துட்டு பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? கார்சினோமா கூட வந்துட்டு கம்பேர் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இதோட ட்ரீட்மெண்ட்டாட்ட சொல்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக் தெரப்பி வந்துட்டு மேபி ட்ரை. த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஏஜென்ட்ஸ் பீவிங் ஃப்ளூக்ளாக்சிசிலின் அண்ட் கோஅமாக்சிக்ளாவ் வந்து யூஸ் பண்ணலாம். மெட்ரோனிடசோல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மெட்ரோனிடசோலும் யூஸ் பண்ணலாம் ஃபார் ஆனர்விக் கவருக்கு. ஹவர் சர்ஜரி இஸ் ஆஃபன் ஒன்லி ஆப்ஷன் லைக்லி டு பிரிங் cure of this notorious difficult condition. This consists of excision of all of the major ducts. Hatfield's operation என்னது எல்லா லைக் மேஜர் டக்ஸையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? It is particularly important to shave the back of the nipple to ensure that வந்துட்டு all the terminal டக்ட்ஸ் வந்துட்டு ரிமூவ். ஸோ வந்துட்டு லைக் பேக் ஆஃப் த நிப்பில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஷேவ் பண்ணி விட்டு வரும். இதுக்காக லைக் டெர்மினல் டக்ட்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறக்காக. ஸோ ஹேர்ஃபீல்ட் ஆப்ரேஷன் வந்து எல்லா மேஜர் டக்ட்ஸும் இது பண்ணிடும். பின்னாடி நிப்பில் ஷேவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது டெர்மினல் டக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போகணுங்கிறதுக்காக. ஃபெயிலியர் டு டூ ஸோ வந்துட்டு அந்த மாதிரி பண்ணாமல் விட்டுட்டோன்னா ரிக்கரன்ஸ் வரக்கு சான்ஸ் அதிகம்.